Hey friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ ஆல்காயின்ஸ் வந்து ஏன் டவுன் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதை பற்றி பார்ப்போம். இந்த ஆல்காயின்ஸ் டவுன் ஆகிறதுக்கும் பிட்காயின் ஆல்விங்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்குன்னு கீழே சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் நான் படிப்பேன். கண்டிப்பாக வந்து அது மட்டும் தான் என்னை ஊக்கப்படுத்துது. ஸோ அதனால் கீழே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த திட்டினா கூட பரவாயில்ல, கீழே வந்து ஏதாச்சும் சொல்லுங்கள். அதான் என்னை ஊக்கப்படுத்துறது. ஓகே, இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால் வந்து பிட்காயினோட ஆல்விங் ஈவெண்ட்டுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இந்த வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஆச்சு. 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இது வந்து பிட்காயின் ஆல்விங் ஈவெண்ட் நடக்கும். இது என்னென்னு கேட்டால் வந்து பிட்காயினோட ஃப்ளோ வந்து கம்மியாகும், பாதிக்கு பாதி வந்து கம்மியாகும். நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிட்காயின் ஆல்விங்கை வச்சு ஒரு 5-6 வீடியோக்கு மேலே போட்டேன். ஃபாரின் யூடியூபர்ஸ்லேருந்து நம்ம யூடியூபர்ஸ் வரைக்குமே வந்து இந்த பிட்காயின் ஆல்விங்கை வச்சு முழுக்க மில்க் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வீடியோஸ் போடல, நான் மட்டும் போட்டனால அந்த வீடியோ வேணாம்னு நினச்சிட்டேன். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த பிட்காயின் ஆல்விங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு என்னென்னு கேட்டால் வந்து பிட்காயினோட செல் நியூஸ் ஈவெண்ட்டு. இது எப்படி அப்படின்னு கேட்டால் வந்து ஒன்றுமே கிடையாது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து 2022 பெரிய ஒரு ட்ராப் ஆச்சுல, அப்போ வந்து பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாமே வந்து பிட்காயினை வந்து பெரிய எல்லாம் அக்குமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆல்விங்கிற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா பிட்காயின் வந்து செல்லடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்னப்பா நீ இப்படி சொல்கிற, ஆனால் நிறைய யூடியூப்பில் வந்து பிட்காயின் ஆல்விங்க்கு அப்புறம் பிட்காயின் பம்ப் ஆகும்னு சொல்கிறாங்களே, ஆனால் நீ ஏன் வந்து பிட்காயின் வந்து செல் நியூஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்டால் வந்து அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி வேல்ஸ் அக்குமேட் பண்ணது எல்லாத்துக்குமே செல் நியூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி பிட்காயின் வந்து செல் நியூஸ் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து எப்போயும் பிட்காயின் ஆல்விங்க்கு அப்புறம் வந்து ஒரு ட்ராப்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்காண்டி வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டிப் அடிச்சு தான் பெரிய அளவில் பம்ப் ஆகும். ஸோ இதான் வந்து பிட்காயின் ஆல்விங்கோட ஈவெண்ட். இதை பற்றி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 5-6 வீடியோ நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கீழே முடிஞ்சால் நான் லிங்க் தரேன். இப்போ மூணாவது என்னன்னு கேட்டால் வந்து இந்த பிட்காயின் ஆல்விங் நடக்குதுல்ல, ஸோ அதுக்கான காசு என்ன, அதுக்கான ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த பிட்காயின் ஆல்விங்கோட விளைவுகள் என்னன்னு கேட்டால் வந்து பிட்காயினோட ஃப்ளோ வந்து ஆப்வியஸாக வந்து கம்மியாகும். ஸோ அதோட ரிசல்ட்டாக என்னான்னு கேட்டால் வந்து பிட்காயின் வந்து புல்டன் ஆகும். ஸோ என்னப்பா போன பிடிஎஃப் தான் வந்து பிட்காயின் செல் நியூஸ்ன்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்ன புல் மார்க்கெட்டு என்ன புல்டன் சொல்கிறேன்னு கேட்டேன், என்ன குழப்பறேன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அந்த ஈவெண்ட் அந்த டேங்கிறது ஒரு செல் நியூஸுக்கான டே, ஓகேங்களா? ஆனால் லாங் டேர்மில் வந்து பிட்காயினோட ஃப்ளோ கம்மியாகிறனால வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து பிட்காயின் வந்து ஒரு புல்டன் நோக்கி போகும். இதை வந்து வேல்ஸு பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா பிட்காயின் ஆல்விங்க்கு அப்புறம் பம்ப் ஆகிடும், பிட்காயின் ஆல்விங்க்கு அப்புறம் பம்ப் ஆகிடும் நாங்கள் சொல்கிறத வந்து ஏப்ரல் மாதம் பிட்காயின் ஆல்விங் நடக்குதுன்னா அடுத்த ஒரு 2 மாதத்தில் பிட்காயின் வந்து பம்ப் ஆகிடும். எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது, 2020 வந்து ஆல்விங்கை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். எப்போனா வந்து அப்போ மே மாதம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு அடுத்த ஆல்விங் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பிட்காயின் ஆல்விங் முடிஞ்சு ஏதோ பம்ப் ஆகும்னு சொன்னேன், ஒன்றும் பம்ப் ஆகலை. அடுத்த நாள் வந்து கேட்குறாரு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், பிட்காயின் ஆல்விங்கிறது வந்து அது ஒரு செல், அந்த ஈவெண்ட்டுங்கிறது ஒரு செல் நியூஸ், ஓகேங்களா? அது செல்லாகி அதுக்கப்புறம் ஃப்ளோ கம்மியாகும். பிட்காயினோட ஃப்ளோ கம்மியானதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்குமேட்டிக் மார்க்கெட் எடுத்து அதுக்கப்புறம் லாங் டேர்மில் பிட்காயின் வந்து ஒரு புல் ஃபேஸ்க்குள்ளே போகும், பெரிய புல் ரன் ஆகும். ஸோ இதான் பிட்காயின் ஆல்விங்க்கு அப்புறம் வந்து பம்ப் ஆகுது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பம்ப் ஆகாது, அதுக்குன்னு ஒரு டைம் ஃபேஸ் எடுத்துக்கும், ஓகேங்களா? அதே இப்போ ஆல்விங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வந்து முன்னாடியே பை பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு கேட்டால் வந்து பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து டம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் வந்து பிட்காயின் வந்து இப்போ ட்ராப் ஆச்சு. ஸோ அந்த பிட்காயின் டம்ப் ஆகிறனால என்ன ஆகும்னு கேட்டால் வந்து ஆல்காயின்ஸும் கூடவே சேர்ந்து வந்து டம்ப் ஆகும். ஸோ இந்த பிட்காயின் டம்ப் ஆகுறது, இந்த ஆல்காயின்ஸ் டம்ப் ஆகிறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற பெரிய பெரிய வேல்ஸு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த பிட்காயினையும் ஆல்காயினையும் இப்போ வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போ அக்குமேட்டிங் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் ஆகிட்டு இருக்க விஷயம். ஸோ இது வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற ஒரு மேட்ரு. இதை பற்றி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆல்விங்கிறது வந்து ஒரு பை நியூஸுங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் வந்து ஏப்ரல் மாதம் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏப்ரல் மாதம் பிட்காயின் ஆல்விங் நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் பிட்காயின் பெரிய பம்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பிட்காயின் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து அவங்க பிட்காயினை மட்டும்தான் அவங்க பை பண்ணுவாங்க. எல்லா பணத்துக்கும் பிட்காயினை மட்டும் தான் போடும். ஏன்னா பிட்காயின் பம்ப் ஆகிடும், பிட்காயின் பெரிய போகுது, பிட்காயின் வந்து பம்ப் ஆகிடும், இங்கேருந்து பிட்காயின் வந்து $3 லட்சம் உடனே போயிடுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா டக்கு ஷார்ட் டேர்மில் வந்துடும் சொல்லிட்டு பிட்காயினில் மட்டும் பணத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ
ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டால் வந்து பிட்காயினில் மட்டும் ஃப்ளோ ஆகிறனால வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பிட்காயினில் மட்டுமே பணம் போயிட்டே இருந்துச்சுன்னா கீழே ஆல்காயின்ஸில் பணம் போடலன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் டிமாண்ட் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷரில் வந்து ஒரு பிட்காயின் ஆல்காயின்ஸ்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிக்கணும்ல. ஸோ இது கூட சேர்ந்து அந்த வேல்ஸும் வந்து பிட்காயினை வந்து செல் பண்ணுறனால வந்து பிட்காயினும் கம்மியாகும். அந்த பேனிக்கில் வந்து என்ன ஆகும் கேட்டினா வந்து அந்த பேனிக் கிரியேட் ஆகி ஆல்காயின்ஸில் இருக்க எல்லா பணமும் தூக்கி பிட்காயினில் போகும். அப்போ பிட்காயின் திருப்பி கம்மியாகும்ல. அப்போ பிட்காயினில் இருக்க பணம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அப்பா போதும்ப்பா இந்த பிட்காயினே வேணாம்ப்பா எல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இதான் நல்லா புரிஞ்சுவோங்க. பிட்காயினாக பை பண்ணிட்டு இருப்பாங்க, பிட்காயின் மேலே போகும் நம்பி வந்து பை பண்ணுவாங்க. பிட்காயின் ட்ராப் அடிச்சோடனே ஒரு மாதிரி வந்து பேனிக் ஆகிடுவாங்க. உடனே வந்து பேனிக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டால் வந்து பிட்காயின் வந்து சரி இன்னும் பம்ப் ஆகும்னு யோசிச்சிட்டே இருக்கனால வந்து டக்குன்னு வந்து ட்ராப் ஆகிடும்ல. உடனே என்ன ஆகுன்னு கேட்டால் வந்து ஐயோ இப்போதைக்கு ஆல்ட்ஸ்லாம் வச்சுக்க வேணாம், ஆல்ட் வாங்குறோன்னு என்ன பண்ணுவோம்னா ஐயோ ஆல்ட்ஸ்லாம் வேணாம், ஆல்காயின்லாம் வேணாம், எல்லாத்தையும் விற்று பிட்காயின் எடுத்து போயிடுவோம், பிட்காயின் வந்து இப்போ ஹோல்டிங்கில் இருக்குது, இன்னும் இவ்வளோ இந்த சப்போர்ட் கீழே போகாதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சப்போர்ட்டையும் உடச்சி ஒரு கீழே போயிடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயின் ஆல்காயின் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதனால தான் ஆல்காயின்ஸ் வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து இப்போ ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிட்காயின்லேருந்து பணம் வெளியே போகுது, அதே வந்து கீழே ஆல்காயின்ஸ்லேருந்து பிட்காயின் பணம் வெளியே போகிறதுனால தான் ஆல்காயின்ஸ் வந்து சரியான குத்திட்டு இருக்கு. அதான் இந்த அளவுக்கு ப்ரீடிங்கான முக்கியமான காரணம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் இங்கே இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் முக்கியமான காரணம். அதுக்கு முன்னாடி வந்து வேல்ஸ் பண்ணுற ஒரு மேனிப்புலேஷன், சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து என்னன்னு கேட்டால் வந்து இதோட ரிசல்ட் என்னப்பா அப்படின்னு கேட்டால் வந்து ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் வந்து செல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இருக்குல்ல பயங்கரமான செல் ப்ரெஷரில் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செல் ப்ரெஷர் அதிகமாகி இப்போ பிட்காயின் வந்து ட்ராப்புக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சைலண்டான ஒரு அக்குமேட்டிங் ஸ்டேஜுக்குள்ளே போகும். நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அவ்வளோதான் பிட்காயின் முடிய போகுது, பிட்காயின் போகுது, பிட்காயின் 20,000 போயிடும், 10,000 போயிடும், 1000 போயிடும், அவ்வளோதான் கீழே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பிட்காயின் வந்து சைலண்ட்டாக வேல்ஸ் எல்லாமே வந்து அக்குமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்காயின்ஸை வந்து வேல்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டால் பியர் ட்ராப் பண்ணுவாங்க. பியர் ட்ராப் பண்ணுவாங்க என்ன ஆகும் கேட்டால் வந்து ஒன்றுமே கிடையாது. 73 பிட்காயின் போச்சுல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் வாங்கின ஆல்காயின்ஸ்லாம் விற்றுட்டு இப்போ கீழே வரும்போது திருப்பி அந்த ஆல்காயின்ஸை வந்து பை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆல்காயின்ஸ் அப்போ வந்து செல் பண்ணாமல் இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ 56 வந்துருச்சுல, பிட்காயின் வந்து 42 போக போகுதுங்கிற இதை வந்து 32 போக போகுது, 20 திருப்பி போயிடுங்கிறதுக்காண்டி இப்போ ஆல்காயின்ஸ் வந்து எல்லாத்தையும் விற்றுருவாங்க. வித்துட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டால் இன்னும் கீழே வரும், கீழே 42 போகும்போது நம்ம எல்லா ஆல்காயினையும் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்பாங்களே. ஆனால் என்ன ஆகும்னா அந்த போகிற மாதிரி போயிட்டு திருப்பி பெரிய அளவு பம்ப் ஆகிடும். இப்போ 42ங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இப்போ. ஆனால் அந்த 42 ஸ்டேஜுக்கு போகாது. ஒரு 47 ஒரு 48 வரைக்கும் போயிட்டு டக்குன்னு பம்ப் ஆகிடும். உடனே அங்கேருந்து திருப்பி மேலே போய் வந்து பை பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதான் வந்து பியர் ட்ராப்பு. மேலே சில பேர் பையே பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு பியர் ட்ராப் வைப்பாங்க. இதுதான் வந்து வேல்ஸ் பண்ணுற ஒரு பெரிய லெவலில் ஆல்காயின்ஸில் பண்ணுற ஒரு இது. ஆல்விங்க்கு அப்புறம் பியர் ட்ராப்பு புல் ட்ராப்லாம் பயங்கரமாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் வந்து இனிமேல் ஆல் டைம் வந்து ரீச் பண்ண வேணாம். இனிமேல் வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய ஒரு ஆல் டைமை வந்து ரீச் பண்ணோம். அதுதான் $82,000. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அக்குமேட்டிங் ஆகிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டு பியர் ட்ராப்லாம் முடிச்சுட்டு வேல்ஸ்லாம் அக்குமேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பிட்காயின் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு $82,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த அக்குமேட்டிங் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு அது லாங் டேர்ம் எடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு மேலே இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜஸ் 92, 95 அந்த மாதிரி போகும். அதை பற்றி வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பீக் ஆகிடும். ஸோ இதான் வந்து பிட்காயினில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்டேஜ் 2 ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ரிசல்ட் பார்த்தாச்சு. இப்போ என்னென்னு கேட்டால் வந்து முழுக்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டால் வந்து ஆல்காயின்ஸ் எல்லாத்தையும் இப்போ செல் பண்ணிட்டு மாதிரி சொன்ன மாதிரி இப்போ செல் பண்ணிட்டு லோவில் போய் பை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வந்து என்ன நடக்குன்னா உங்களுக்கு பியர் போயிடும். அடுத்தது வந்து வெயிட்டிங் நடக்கிறது. இப்போ வந்து சில பேர் இந்த மாதிரி முன்னாடியே வாங்கி வச்சவங்க இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இது ஆல்காயினை இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் என்ன பண்ணுன்னா கீழே வரும் வாங்கிக்கலாம், ப்ராக்ரஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க. கீழே நான் அப்போ கரெக்டாக அந்த லோவில் தான் நான் பிடிப்பேன். 32 நான் பிடிச்சிருவேன். 32 பிடிச்சி அடுத்த நாளே அது போயிட்டே இருக்கணும், மேலே போயிட்டு பச்சையாக தான் எனக்கு தெரியணும். அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த வெயிட்டிங் ப்ராக்ரஸ்லேயே அவ்வளோதான் அவங்களுக்கு போயிடுவாங்க. அது இன்வெஸ்ட் பண்ண அப்போ ஹையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 75, 80 போயிடும்ல. அங்கே போய் ப்ரோ ஏதாவது ஒரு காயின் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து 3 வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி வாங்கலாமா வேணாமா யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. கீழே வந்தால் டிசிஏ பண்ணிக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம், அதை பிளான் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஆனால் அதை பண்ணாமல் 75, 80 போனதுக்கப்புறம் ப்ரோ இந்த காயின் சொல்லியிருக்கேன், அது ஆல்ரெடி 10x கொடுத்துருக்கோம், இல்லை 5x கொடுத்துருக்கோம். நான் அப்போ அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, நான் அந்த வெயிட்டிங் ப்ராக்ரஸ்லேயே அவங்க போயிடுவாங்க.
அடுத்தது வந்து மேலே போனதுக்கப்புறம் வந்து ஹை பேனிக்கில் போய் பை பண்ணுறது. அவ்வளோதான், ஆல்காயின் போகுது எல்லாத்தையும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹை பேனிக்கில் போய் வந்து பை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அங்கேருந்து செல் அடிக்கும், மேலே போய் பை பண்ணிட்டு திருப்பி ஒரு சின்ன ட்ராப் வந்து திருப்பி வந்து வித்துறது. அதுக்கு போய் டம்ப் பண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வேல்ஸ் மத்தியில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, டம்ப் பண்ணிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணம் நம்மகிட்ட வந்துருங்கிற ஒரு திமிரு அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த மேலே போகும்போது நீங்கள் வாங்குறீங்களா, திருப்பி கீழே இருந்தால் டக்குன்னு விற்கிறீங்களா, இதுதான் டம்ப் பண்ணி. இது எல்லாமே அந்த வேல்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்ந்துடும். இது எல்லாத்தையுமே உங்கள் சைக்காலஜிக்கலாக உங்களை அஃபெக்ட் பண்ணும். சைக்காலஜிக்கலாக உங்களை வந்து எமோஷனலாக அடிக்க வச்சு சைக்காலஜிக்கலாக உங்களை பைத்தியமாக்கி உங்கள்கிட்ட டம்ப் பண்ணியை வந்து இந்த மாதிரி பேனிக் செல் பண்ண வச்சு, இந்த மாதிரி உங்களை வந்து வெயிட்டிங்லேயே போட வச்சு உங்களை முழுக்க சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் இந்த வேல்ஸு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை நோக்கம். அவங்க நம்மளை டேர்ம் காயின் பண்ணுறது என்னன்னு கேட்டால் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. அதுதான் அவங்க வச்ச பேர் டம்ப் பண்ணி. ஒரு கேவலமாக புழு பூச்சி பார்க்குற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம திங்க் அவுட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே, மனசளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டால் வந்து ஸ்டேஜ் 3 லிக்விடிட்டி இன்ஜினியரிங். இது என்னப்பா அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடி சொன்னால் நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட். நான் வந்து இப்போதைக்கு வேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து பணம் வேணும். காயின்ஸ் எல்லாமே வந்து வாங்குறதுக்கு அவங்க யார்கிட்டேருந்து வாங்குறது, அவங்க எல்லாமே உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ விக்கன் லோ வருதுல்ல, உங்ககிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸை கொடுத்து சைக்காலஜிக்கலாக உங்களை அஃபெக்ட் பண்ணி, ஜெர்மனி விற்க போது அஃபெக்ட் பண்ணி உங்கள் ஆல்காயின்ஸை நீங்கள் விற்பீங்க. ஒரு பேனிக்கில் நீங்கள் எல்லாத்தையும் விற்பீங்க தெரியுங்களா? நீங்கள் விற்கிறத வந்து அப்படியே வேல்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு பை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு புல்ரன் ஆகி நீங்கள் பேனிக் செல் பண்ணி மேலே போய் வந்து வாங்குவீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸாக மேலே போவோம். பிட்காயின் பற்றி பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்கும்போது நீங்கள் மேலே போய் இன்னும் இங்கேருந்து 10 மடங்கு போகும்போது 15 மடங்கு போகும்போது சொல்லி நீங்கள் மேலே போய் ஆல்காயின்ஸை பை பண்ணுறீங்களே, அந்த ஆல்காயின்ஸை நீங்கள் பை பண்ணும்போது உங்கள்கிட்ட அதை விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் பை பண்ணும்போது அவங்க வந்து உங்ககிட்ட அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கடைசியாக என்ன கேட்டால் வந்து நீங்கள் வந்து லாஸ் ஆகி உட்காந்துருப்பீங்க. அதனால் இந்த லிக்விட் இன்ஜினியரிங் நல்லா புரிஞ்சுவோங்க. அவங்க வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து காயின் வேணும், அவங்க வாங்கணும். அதுக்கு உங்ககிட்டேருந்து அதை வாங்க பார்ப்பாங்க. அதுக்கான சைக்காலஜிக்கலாக உங்களை அடித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லோ பண்ண எமோஷனலாக அடி வாங்கி உங்களை ரொம்ப இது பண்ணி உங்ககிட்ட அந்த இதை பிடுங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே போகும்போது வந்து அதை விற்க விடாமல் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே வந்து உங்களை வாங்க வச்சு அவங்க எல்லா காயினையும் விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுவோங்க. இதனால தான் இப்போ ஆல்காயின்ஸ்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆல்காயின்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஆல்காயின்ஸை இப்போ பை பண்ணிட்டு இருக்கேன், டிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். 45 போனாலும் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இதை பற்றி நான் ஒரு 3 வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மஸ்ட்டு இந்த வீடியோலாம் செக் பண்ணுங்கள். அந்த ஆல்காயின்ஸ் வந்து பிளான் பண்ணி கீழே வந்தால் என்ன பண்ணலான்னு அவ்வளோ பிளான் பண்ணுங்கள். சும்மா நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அப்படியே போட்டுறாதீங்க, பிளான் பண்ணி போடுங்க. இந்த லிக்விட் இன்ஜினியரிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளை மிஞ்ச இங்கே ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இவங்க சொல்கிறாங்களே இந்த டம்ப் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த கேவலப்படுத்துகிறாங்களா நம்மளை, அது மூலயமா நம்ம வெளியே வருவோம். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுங்கள். நார்மலாக பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணாலே இந்த மார்க்கெட்டில் அவங்களால சர்வே ஆக முடியும். நான் அப்படி தான் எப்பயும் பிஹேவ் பண்ணுவேன். எப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ எல்லாரும் பேனிக் ஆகிடும் அளவு கீழே போய்ட்டுன்னு சொன்னாங்கன்னா ஓகே பேனிக்கில் இருக்குது, அந்த குட்டையில் தான் போய் வந்து மீன் பிடிக்கணும். அந்த குழம்பிருக்காங்கல்ல அந்த குட்டையில் போய் டக்குன்னு வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுவேன். இப்படி தான் அக்டோபர் மாதம் அந்த இஸ்ரேல் பிரச்சனை நடந்துச்சு. இஸ்ரேல் போய் வந்து ஹமாஸ் போய் அட்டாக் பண்ணாங்களா அக்டோபர் மாதம் போன வருஷம். அப்போ எல்லாருமே அவ்வளோதான் பேனிக் ஆகிட்டாங்க. அந்த குட்டையில் போய் நான் போய் வந்து மீன் அன்றைக்கி தான் நான் போய் வாங்கினேன். ஏன்னா அந்த டைமில் தான் நான் போய் வாங்கணும். ஏன்னா பேனிக் ஆகிட்டாங்க, எல்லாரும் பேனிக்கில் இருக்காங்க. அப்போ போய் நம்ம டீசெண்டாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி மார்ச் 2020 வந்து உங்களுக்கு பிட்காயின் வந்து கொரோனாவில் பெரிய டம்ப் ஆச்சு. அப்போ வந்து பெரிய பேனிக் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த குட்டையில் போய் நம்ம மீன் பிடிச்சிடணும். ஸோ அந்த டைமில் போய் நீட்டாக வாங்கிட்டோம்னா இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் லிக்விட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுங்கன்னா நீங்கள் தான் ஜெத்து. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பிட்காயின் டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ பிட்காயினை ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 56,800 இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸில் வந்து ஒரு நல்ல ட்ராப் தான். கிட்ட 68லேருந்து அப்படியே 4 வீக்ஸாக வந்து ஒரு ட்ராப் இருந்திருக்கு. கிட்ட 53,000 வரைக்கும் பிட்காயின் போயிருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 57,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. 61 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் சப்போர்ட் உடச்சு கீழே வந்துச்சு. 57 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சப்போர்ட்டில் இருந்துட்டு தான் அப்புறம் ஒரு பம்ப் அடிச்சிருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 57 சப்போர்ட் இருக்குன்னு நினச்சேன். பட் அது கீழே வந்து ஒரு விக்கு மாதிரி கொடுத்துருக்கு. கரெக்டாக இந்த ரீஜனில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த விக்கோட எண்டில் வந்து இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அது கீழே ஒரு விக்கு மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு 51,200 இருக்குது. இந்த சப்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு. என்னோட பெர்சனலாக நான் சொல்கிறேன்,
பிட்காயின் வந்து ஒரு ட்ராப் விழுகணும் 51 வரைக்கும் வரணும். ஸோ என்னப்பா இப்படி சொல்கிற, திட்டாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து போன டிசம்பர் மாதம் இந்த இடத்துல அக்குமேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த அக்குமேட் இங்கே ஆனனால தான் இங்கே இவ்வளோ தூரம் பம்ப் ஆச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல இந்த அக்குமேட்டிங் ஆனா போன செப்டம்பர் அக்டோபர் இந்த இடத்துல இந்த அக்குமேட்டிங் ஆனனால தான் இந்த அளவுக்கு பம்ப் ஆச்சு. இந்த பம்ப் நடந்தது, இதுக்கு இந்த பெரிய பம்ப் நடந்ததுக்கான இந்த இடத்துல நடந்த அக்குமேஷன், இந்த இடத்துல நடந்த அக்குமேஷன். அதே மாதிரி இப்போ பெரிய பம்ப் ஆகிட்டு 73 வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பிட்காயின் வந்து அக்குமேட் ஆகணும் வீக்லி. அப்போ இந்த அளவுக்கு 42 47 வந்தால் ஆல்காயின்ஸ்லாம் செத்து போயிடும். அவ்வளோதான், எல்லாரும் வித்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆகி பெரிய பேனிக் ஆகாமல் என்னைய பொறுத்த வரைக்கும் 50ங்கிற இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இடத்துல அக்குமேட் ஆகிட்டு ஒரு விக்கு 47 46 48 வரைக்கும் விக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி எந்த அளவு அக்குமேட் ஆக முடியுமோ அக்குமேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு பம்ப் ஆச்சுன்னா, இந்த இடத்துல 52 வந்து அக்குமேட் ஆச்சுன்னா, கப்பல் ஆஃப் வீக்ஸ் அக்குமேட் ஆச்சுன்னா ஈஸியாக இங்கேருந்து ஒரு 88 வரைக்கும் பிட்காயின் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 88 வரைக்கும் போகும்னா இந்த 50லேருந்து 55க்குள்ளே பிட்காயின் வந்து ஒரு வீக்கில் அக்குமேட் ஆகணும். ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா. இல்லை நான் உடனே பம்ப் ஆகணும்னா அது எங்கே போய் இப்போ மேலே போகுதுன்னே வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து விழுகுது அப்படின்னு தெரியாது, புல் ட்ராப் நடக்கும். அதனால் அப்பயும் நீங்கள் தான் வந்து லாஸ் ஆவீங்க. அதனால் வந்து என்னைய போது டீசெண்டாக இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு அக்குமேட்டிங் ஃபேஸ் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கூட ஒரு அக்குமேட்டிங் ஃபேஸ் நல்லா எடுத்துட்டு, ஏன்னா இங்கே எப்படி ஆகிட்டுன்னு பார்ப்போம். டிசம்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் ஒரு மந்த் எடுத்துக்கினா, இப்போ இந்த இடத்துல இங்கே கீழே வருதுன்னா ஜூலைலேருந்து ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் செப்டம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு அக்குமேட் எடுத்துகிட்டு செப்டம்பர் அவ்வளோ சின்னதாக அப்படியே பம்ப் கொடுத்து போணுச்சுன்னா 88 ஈஸியாக அச்சீவபிள். இல்லைனா மேலே போய்ட்டு எப்போனா குத்து விழுகலாம். அதனால் நான் சொல்கிறேன், இதான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கீழே போச்சுன்னா அது வரைக்கும் 48 வரைக்கும் போகலாம். இப்போதைக்கு நான் லோ வச்சிருக்கேன், ஏன்னா இப்போதைக்கு வந்து வீக்கெண்ட்னால சரியாக இது பண்ண முடியல. இதான் கைஸ் பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.